சிவாய நம. ஜெய் வராகி. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நெந்தனுக்கு செம்மையே ஆஜ சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கனப் பிடித்தேன் இங்கெழுந்து அருள்வது இனியே. உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த டிசம்பர் மாதம் பொதுவாகவே எல்லாருக்கும், நல்லவர்கள் கெட்டவர்கள் தீயவர்கள் அனைவருக்குமேவும், உலகம் முழுவதுமேவும் எல்லாருக்குமே இந்த டிசம்பர் மாதம் நல்லா இருக்க போகுது. நல்லா இருக்க போதுன்னா வருமானம் சிறப்பாக இருக்க போகுது. அதற்கான காரணங்களை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த டிசம்பர் மாதம் எல்லாருக்குமே நல்ல பணங்காசு வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி, நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், அல்லது நான் கையில் இருக்கிற காசு எல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு கடவுள் கொடுத்தாரு நான் மிஸ் பண்ணிட்டேன், இல்லை நான் கொஞ்சம் இன்கம் வந்துக்கிட்டு இருந்தது எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு, அல்லது என்கிட்ட இருந்த பைசா இருந்தது, நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வந்து இன்வெஸ்ட் பண்ணேன், சரி அதில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், கடன் கொடுத்தேன், அல்லது நம்பி ஏமாந்துட்டேன், சம்திங் இன்வெஸ்ட் பண்ணேன், ஷேர் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு ஏதோ போட்டேன், லேண்டில் போட்டேன், வீடு விற்றேன், ஏதோ ஒரு காரணம் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ தனத்தை இழந்தவர்களுக்கும் செல்வத்தை இழந்தவர்களுக்கும் அதோடு வருத்தப்படக்கூடியவர்களுக்கும் வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை நம்ம கையில் எடுக்கிறோம், அது ஆணோ பெண்ணோ, ஜாதகனோ ஜாதகியோ, உலகம் முழுவதும் எங்கே வேணாலும் இருக்கட்டும், அது குழந்தையாக இருந்தாலும் வாலிபனாக இருந்தாலும் அல்லது வயோதிக பருவத்தில் இருந்தாலும், ஸோ 3 ஸ்டேஜ். அந்த ஜாதகத்தில் கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் ஃபஸ்ட்டு திரிகோணம் தான் பார்க்கணும். கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால் அவனை அப்படியே ஜாதகத்தை மூடி வச்சுட்டு கையில் கொடுத்துட்டே, நீ எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ ஜெயிச்சுட்டு முன்னுக்கு வந்துடுவடா, நல்லா இருப்படா, நீ போயிட்டு வாடான்னு அவனுக்கு பரிகாரமே தேவையில்லை. கோணங்கள் வலுத்திருக்குமே ஆனால். அதை போல இந்த டிசம்பர் மாதம் பணத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குருவுக்கு திரிகோணங்கள் வலுத்திருக்கின்றன. உச்சம் பெற்ற குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கடகராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான், பணத்துக்கு அதிபதி அவர் தான் ரிசர்வ் பேங்க்கு, அவர் தான் பிட்காயின், எல்லாம் அவர் தான், டாலர் அவர் தான். அப்போ என்னெல்லாம் பணம் உண்டோ, யூரோ உண்டோ, டாலர் உண்டோ, என்னெல்லாம் உண்டோ, ரிங்கிட் உண்டோ, ஸோ எல்லாமே குரு தான். அந்த குரு உச்சமடைந்திருக்கிறார், 12 ராசிக்கும் கொடுக்க போகிறார். அந்த குரு பகவானுக்கு 5வது வீட்டில் செவ்வாய் பகவான் 5வது வீடு, அந்த வீட்டுக்குரிய 5ஆம் அதிபதி ஸ்தான பலம் பெற்று சொந்த வீட்டில் சூப்பராக உட்காந்துருக்கிறார். அதிகாரத்திலே எங்கள் வாடா அந்த வச்சுக்கப்போ அதிகாரத்தோடு கூப்பிட்டு கொடுப்பாரு, சத்தம் போட்டு கொடுப்பாரு, மைக்கில் சொல்லி கொடுப்பாரு. எந்த சந்தேகமும் வேணாம், யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நேர்மையான பணங்காசுகள் வந்து சேரும். அதிகாரம் மிக்கவராக 2வது கோணம் சிறப்பாக இருக்குது. அதோட கூட மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் இணைந்திருக்கிறார் பாருங்க. அப்போ செவ்வாய் சுக்கிரன் மங்கள மகாலட்சுமி யோகம், குருவோடு சேரும்போது மங்கள மகாலட்சுமி யோகம். அந்த குருக்கு அடுத்தது 9ஆம் இடம், இதுதான் ரொம்ப முக்கியம். அங்கே சனி பகவான் இருக்கிறார். உடனே எல்லாரும் பயந்துருவோம், ஐயோ சனி இருக்காரா சாமி, நீங்கள் ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டு சொன்னீங்க, கடக உச்சம் பெற்ற குரு ஓகே, 2வது திரிகோணம் செவ்வாய் சுக்கிரன் மங்கள மகாலட்சுமி ஓகே, ஆனால் 3வதாக ஒரு ஆள் சொல்கிறீங்களே, அவர் தான் சார் கேட் பாஸு, இந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது கையில் இருந்தாருக்குன்னு செக் பண்ணி பிடிங்க வச்சிட்டாருன்னு என்ன சார் பண்ணுவீங்க? கவலையே படாதீங்க, பிடிங்க வைக்க மாட்டார். நான் சொல்லியிருக்கிறேன். குருவோடு தொடர்பு,
யார் பணம் கொடுத்தாங்களோ அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஆமாப்பா நான் தான் கொடுத்துருக்கேன், நீ அவனை அமுச்சு விட்ரு. சார் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு சனி தொடர்பு இருந்தானா அவன் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டவனாக இருப்பான். பலன் சொல்லுங்கள். குருவும் சனியும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்தானா ஆரம்பத்தில் அவன் ரொம்ப ஏழ்மையாக கஷ்டப்பட்டவன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்திருப்பான். 40 வயசுக்கு மேலே கொடி கட்டி பறப்பான். சனி குரு ஒரு கோடீஸ்வர யோகம். அப்போ பாருங்கள் அன்பு பக்தர்களே, இந்த டிசம்பர் மாதம் பணம் வரும் மாதமாக அமைகிறது. அப்போது இந்த டிசம்பர் மாதம் எந்த ராசிக்கெல்லாம் பணம் காசு வந்து சேரும், இல்லை யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது, எந்த ராசிக்கெல்லாம் பணம் வரப்போகுது, எந்த ராசிக்கெல்லாம் இந்த மங்கள மகாலட்சுமி யோகம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பணம் வரும் மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையப்போகுது. யாருக்கெல்லாம் இந்த பணங்காசு வரப்போகுது அப்படிங்கிறத தனித்தனியாக ஒரு ராசிக்கும் பார்த்து விடலாம். பாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, டிசம்பர் மாதம் ராசி இதனால் வரையில் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். இதனால் வரையில் ராசியில் இருந்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறார். சார் எப்பொழுதுமே சரிதான் சார். நான் எப்பயுமே இந்த பதிவுகள் சொல்லும்போது அதுக்குள்ளே அந்த ஃபுல் வீடியோவை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அதுக்குள்ளே நிறையா ஜோதிட டிப்ஸ் இருக்கும், ஜோதிட நுணுக்கங்கள், சில ரகசியங்களை நான் சொல்வது உண்டு. அப்போ மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் சுபத்துவம் பெற்று அல்லது 2ஆம் இடம் சிறப்பாக பலம் பெற்று இருக்குமே ஆனால் அந்த ஜாதகருக்கு அவன் என்ன சாதாரண ஒரு மூட்டை தூக்குறவனாக இருந்தாலும், ரிக்ஷா ஓட்டக்கூடியவனாக இருந்தாலும், ஆட்டோ ஓட்டக்கூடியவனாக இருந்தாலும், மாட்டு வண்டியை ஓட்டக்கூடியவனாக இருந்தாலும், வறுமையில் இருந்தாலும், விவசாயிகளாக இருந்தாலும், 2ஆம் இடம் வலுப்பெற்றவன் மட்டும் சுகபோகமாக எப்படியாவது ஒரு வளைஞ்சு சுகபோகமாக வாழ்ந்துட்டு போயிடுவான். அவனுக்கு மட்டும் கிரகம் தனியாக கொண்டு வந்து கொடுக்கும். பக்கத்தில் 1000 பேர் உட்காந்துருப்பாங்க. இந்த 2ஆம் இடம் பலம் பெற்றவன் யாருன்னு பார்த்து தேடி கொண்டு வந்து அவன் கையில் ஒரு துணையை கொடுத்துட்டு போட்டு நீ டக்குன்னு சாப்பிட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்ட்டு போயிடும். அவனை தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகும் கிரகம். அதை போல மிதுன ராசி என்பர்களே, இந்த மாதம் இப்போ 2ஆம் இடத்துல குரு இருந்தாலும் ஓகே தான், 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் ஓகே தான். சனி கூட நம்ம கெட்ட கிரகம் தானே சொல்கிறோம். 2ஆம் இடத்துல சனி இருந்தவங்களாம் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பான். ஒரு கிராஜுவலாக நீட்டாக ஸ்டாண்டர்ட் லைஃப்பை வாழ்வாங்க. ரொம்ப ஹையும் போக மாட்டாங்க, ரொம்ப லோவும் போக மாட்டாங்க. அவன் இருக்கிறவரெலாம் அந்த குடும்பம் அவன் கையில் தான் எல்லா கண்ட்ரோலையும் வச்சுப்பான். யார்ட்டையும் கொடுக்க மாட்டான், சாவி கொடுக்க மாட்டான். அதை போல மிதுன ராசி என்பவர்களே, 2ஆம் பாவம் வலுப்பெற்றுள்ளது. அப்போ இந்த மாதம் டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு பணங்காசுகள் வந்து சேரும், வருமானம் அதிகரிக்கும். ஏன்னா இன்னைக்கு மிதுன ராசி என்பவர்கள் முக்கியமாக உங்களுடைய பணங்காசு வருமானம் இன்மைதான் மிக முக்கியமான காரணம். வருமானம் இல்லாமல் தான் கஷ்டப்படுகிறார்கள். அப்போ எந்த வருமானத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ, நமக்கு இந்த வாட்டி கொஞ்சம் காசு கிடைக்குமா சாமி, எப்படியாவது இந்த மாதம் நமக்கு கொஞ்சம் பணம் வருமா, இஎம்ஐ கட்ட முடியும், எனக்கு எதுவுமே வேணாம் சாமி, குடும்பம் நடத்துறதுக்கு வந்தால் போகிறோம், மாதம் 23ஆம் தேதி ஆனால் இந்த பணத்தை நான் கட்டி ஆகணும், அதுக்கு காசு வந்தால் போகிறோம், இப்படின்னு எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க எவ்வளோ கஷ்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். மிதுன ராசியில் ஃபினான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், பண்ணைகள், கோழி பண்ணைங்க, முட்டை பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பஸ்ஸு, லாரி,
அது மாதிரிலாம் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தேங்காய் மண்டிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, தென்னந்தோப்பு வச்சு நடத்தக்கூடியவங்க, விவசாய பெருமக்கள், அதே போல் விவசாய பொருட்கள், ஃப்ளவரு, ஃப்ரூட்ஸு, காய்கறிகள், தானியங்கள் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஏஜென்சிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள். ஏன்னா புதன் கம்யூனிகேஷன், எல்லாருக்கூடையும் உங்களுக்கு மக்கள் தொடர்பு அதிகமாக இருக்கக்கூடிய ராசி மிதுனம். விளையாட்டுத்துறை, அட்வொகேட்ஸு, ஆடிட்டர்ஸு, டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, கவர்னர், அதே போல் டைரக்டர்ஸ், சேர்மன்ஸ், எம்டி, இதெல்லாம் மக்கள் தொடர்பு. மீடியா துறை, அரசியல், பெரிய அரசியல் தலைவர் நம்ம மிதுன ராசியில் இருக்கிறாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? மிகப்பெரிய தலைவர் நம்ம மிதுனத்தில் இருக்கிறாங்க. அப்போ அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், அதே போல் சோஷியல் மீடியா, மீடியா துறையை சார்ந்தவர்கள், பத்திரிகை என்பர்கள், அந்த துறையை சார்ந்தவங்க, தொலைக்காட்சி வச்சு நடத்தக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், கார்ப்பரேட் கம்பெனிகளாக இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிகளாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் அல்லது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும். இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு பண தட்டுப்பாடுகள் குறையும். ஃபண்டு டிமாண்ட் இருக்குமே, ஆனால் அந்த பண பற்றாக்குறை இருக்குமா, அவை விலகும். குறிப்பாக வராத பணங்காசுகள் சேரும். 2ஆம் இடத்துல குரு. வராத பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் அந்த பணங்காசுகள் சேரும். ஒரு கடன் கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் சேரும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தீரும். அதே போல் மிதுன ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ப்ரமோஷன்ஸ் சேரும். நிறைய மிதுன ராசி அன்பர்கள் தனக்கு ஏதேனும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா, பதவி உயர்வுகள் கிடைக்குமா அப்படின்னு காத்திருப்பீங்க. நிச்சயமாக அவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். அதே போலத்தான் 2வது திருமணங்கள். நிச்சயமாக ஒரு 40 வயசு 38 வயசு ஆகுது பொம்பளை பசங்களுக்கு செகண்ட் மேரேஜஸ்க்காக இருக்காங்க, அவங்க காத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு செகண்ட் மேரேஜஸ், 2வது திருமணங்கள் நடைபெறும். தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், நின்று போன திருமணங்கள், அது காதல் திருமணமாக இருக்கலாம், செகண்ட் மேரேஜஸாக இருக்கலாம், திருமண யோகங்கள் கைகூடும். இப்போ மிதுன ராசிக்கு இந்த மாதம், டிசம்பர் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.